அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போற டெஸ்ட் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஃபுல் மார்க் டெஸ்ட் பார்க்க போறோம். 6th புக், நியூ புக் அண்ட் ஓல்டு புக்குக்கான ஃபுல் மார்க் டெஸ்ட் 100 கொஸ்டினுக்கான ஃபுல் டெஸ்ட் பார்க்க போறோம். டெஸ்ட் கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது, ரொம்ப தரமா வந்து கொஸ்டின் இருக்க போது. மறக்காம டெஸ்டோட முடிவுல கொஸ்டின் பேப்பர் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் OMRல டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சோ டெஸ்ட்டை சின்சியரா அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? டெஸ்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் எது? ஆன்சர் அப்பர் தேவாரம். இதோட கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அதே மாதிரி தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் சிலப்பதிகாரம். சோ அதுல வஞ்சி காண்டம். சரிங்களா? அந்த காண்டம் ரொம்ப முக்கியம். சோ அதுக்கப்புறம் தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான ஒரு நூல். சரிங்களா? சோ முன்னாடி பாருங்க, அது தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்பட்ட இலக்கியம் அப்பர் தேவாரம். சோ அதுக்கு அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தமிழ் தொல்காப்பியம், தமிழ்நாடு சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். இதற்கான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். இதுதான் வந்து அந்த கொஸ்டினோட லைன். இது பாடினது பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவரும் பாரதியார் தான். சோ இந்த பாட்டோட லைனும் வந்து கீழே கொடுத்திருப்பாங்க. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பதிற்று 10. நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? நெடில் எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எத்தனை மாத்திரை? ஆன்சர் 2 மாத்திரை. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல். திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் சிலப்பதிகாரம். உலக சிட்டுக்குருவிகள் நாள். உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. தனிநிலை என்ற வேறு பெயர் கொண்டவை எவை? தனிநிலை என்ற வேறு பெயர் கொண்டவை எவை? ஆயுதம். புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பாரதியார். மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டது? 31 பாடல்கள். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. கீழ்கண்டவற்றில் நில அளவை குறிக்கும் சொல் எது? கீழ்கண்டவற்றில் நில அளவை குறிக்கக்கூடிய சொல் எது? காணி. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர். கீழ்கண்டவற்றில் திருக்குறள் எந்த ஒன்றில் இடம்பெறும்? கீழ்கண்டவற்றில் திருக்குறள் எந்த பகுதியில் இடம்பெறக்கூடியது? 8 தொகையா, 10 பாட்டா, 17 கீழ்கணக்கா, 17 மேல் கணக்கா? ஆன்சர் 17 கீழ்கணக்கு. அந்த 8 தொகை 10 பாட்டா அப்படிங்கிறது 17 மேல் கணக்கு. நெல்லை சு முத்து அவர்கள் பணியாற்றிய நிறுவனங்களில் பொருந்தாதது எது? நெல்லை சு முத்து அவர்கள் பணியாற்றிய நிறுவனங்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் நாசா விண்வெளி மையம். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? ஆன்சர் சவுதி அரேபியா. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யார்? லிலியன் வாட்சன். வள்ளலார் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. வள்ளலார் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவர்தான். பிரகாச வள்ளலார் என்னும் சிறப்பு பெயரும் வந்து இவருக்கு இருக்கு. அறவுநெறி விளங்க ஞான சபையும் வந்து நிறுவியிருக்காரு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன? குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் எத்தனை வகையான பூக்களின் பெயர்கள் இருந்தன? ஆன்சர் 99. நடுவண் அரசு எந்த ஆண்டு உவேசா சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டது? நடுவண் அரசு எந்த வருஷம் உவேசாவுக்கு சிறப்பு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க?
ஆன்சர் 2006. சோ இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கு. காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி என்று கூறியவர்கள் யார்? காகிதத்தில் உருவங்கள் செய்யும் கலையை ஓரிகாமி என்று கூறியவர்கள் யார்? ஆன்சர் ஜப்பானியர்கள். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் யார்? பாரதியார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும் பறவை. ஆன்சர் பூநாரை. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு. இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1972. பொருந்தாதது எது? பொருந்தாதது எது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, குயில் பாட்டு சொல்லியிருக்காங்க. இதுல பொருந்தாதது எது? ஆன்சர் குயில் பாட்டு. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். கீழ்கண்டவற்றில் வடமொழி நாடக ஆசிரியர் யார் என்பதை கண்டறிய. கீழ்கண்டவற்றில் வடமொழி நாடக ஆசிரியர் யார் என்பதை கண்டறிய. காளிதாசர். பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடியவர். பாம்பினை பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடியவர் கடுவெளி சித்தர். மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்பதை ஏற்கிறீர்கள், அதுபோல மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதித்தல் வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் பெரியார். சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1970. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் புறநானூறு. புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர். புதிய விடியல்கள் என்ற நூலின் ஆசிரியர் தாராபாரதி. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் கல்யாண சுந்தரம். இதற்கான கீ பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர். சோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். காமராஜர் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கூற்று கொடுத்திருக்காங்க. கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால பாராட்டப்பட்டிருக்காரு. சோ அதுக்கப்புறம் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே. நடுவண் அரசு 1976 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சொல்லியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சிலையும் நிறுவிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல எந்த கூற்று சரியானது? ஆன்சர் அனைத்தும் சரி. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம். ஆன்சர் இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? நம்மளோட தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆற்றுணா வேண்டுவதில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி 400. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? கல்வி. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் 100. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஸ். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது டேஸ். ஆன்சர் பொறை. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்க. ஆன்சர் கடல். சோ பார் அப்படின்னா என்ன? பார்னா உலகம். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர் மறைந்த. அறுவடை திருநாளை உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடும் மாநிலம் எது? அறுவடை திருநாளை உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படும் மாநிலம் எது? குஜராத். சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? மயங்குழி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 8.
ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டாங்க? ஆன்சர் பயன் தராத. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் முடியரசன். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். ஆன்சர் அகநானூறு. சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று சொன்னவர் யார்? ஆன்சர் பசும்பொன் முத்துராமலிங்கர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிகா. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட வினா எழுத்துக்களில் பொருந்தாதது எது? கீழ்கண்ட வினா எழுத்துக்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் உ. சரியானதை தேர்வு செய்க. சரியானதை தேர்வு செய்க. ஆன்சர் நாடி அப்படிங்கிறது பாவம். நாடி அப்படின்னா சரியான தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, கொஸ்டின் மாறிடுச்சு. தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். சாரி, மிஸ்டேக். நாடி அப்படின்னா விரும்பின்னு சொல்லி அர்த்தம். இதோட பொருள் தெரிஞ்ச கேட்டிருக்கோம். ஈரம் அப்படின்னா அன்பு, படிரு அப்படின்னா வஞ்சம், அமர்னா விருப்பம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. நாடி அப்படின்னா அதுக்கான சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா விரும்பின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட், துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்லுவதில் வல்லவர். ஆன்சர் ராமச்சந்திர கவிராயர். இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கு. ரவுலட் சட்டம் எதிர்ப்பு தொடர்பான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்ற இடம். ரவுலட் சட்டம் எதிர்ப்பு தொடர்பான கருத்தாய்வு கூட்டம் நடைபெற்ற இடம். ஆன்சர் ராஜாஜி வீடு. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது. ஆன்சர் பூம்புகார். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறப்பது. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கக்கூடிய எழுத்து எது? ஆன்சர் நா. அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ள தளம் எது? அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றக்கூடிய தளம். ஆன்சர் இரண்டாம் தளம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் எழுதுக. வரிசை மாறி இருக்கக்கூடிய சொற்களை சரியான வரிசையில் எழுதுக. ஆன்சர் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? ஆன்சர் ஆர்டிக் ஆலா. சுப்பிரமணியம் என்பவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? சுப்பிரமணியம் என்பவருக்கு பாரதி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? எட்டயபுரம் மன்னர். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களா அமைஞ்சிருக்கு? வலஞ்சுழி எழுத்துக்களாக. அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். அழகு. பசும்பொன் முத்துராமலிங்கரின் அரசியல் வழிகாட்டி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் வழிகாட்டி யார்? நேதாஜி. முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு 1939. வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்று பாடியவர். வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்று பாடியவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர். பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில சமுதாய பாடல்களை எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியது. ஆன்சர் உடுமலை நாராயணகவி. கடற்கரை சிற்றூர்களை எவ்வாறு அழைப்பர்? கடற்கரை சிற்றூர்களை எவ்வாறு அழைப்பர்? பாக்கம். மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் என்னும் சிவாலயம் மிக பழமை வாய்ந்தது. அதனை பாடியது யாரு? இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருக்கு.
ஆன்சர் திருஞான சம்பந்தர். மின்னார் என்ற சொல்லிற்கான பொருள் தருக. மின்னார் என்ற சொல்லிற்கான பொருள் தருக. ஆன்சர் பெண்கள். தற்போது பயன்பாடு இல்லாத சுட்டெழுத்து எது? தற்போது பயன்பாட்டில் இல்லாத சுட்டெழுத்து எது? ஆன்சர் உ. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரும் வினா எழுத்து எது? சொல்லோட முதல்லையும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தரக்கூடிய வினா எழுத்து எது? ஆன்சர் ஏ. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருவ பாடுவது சிலேடை அப்படின்னு சொல்றாங்க. இதனை இரண்டர மொழிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். 2 பிளஸ் உர பிளஸ் மொழிதல் அப்படிங்கிறதா பாத்தீங்கன்னா பிரிச்செல்லுதான் இரட்டுற மொழிதல். சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையுடையது? சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையுடையது? ஆன்சர் 2000. அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்ற வேண்டும் என்று கூறியவர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்ற வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் தந்தை பெரியார். போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர். போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் டால்ஸ்டாய். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு? கனிச்சாறு. தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலர் உண்மையான என்ற பாடல் அடியில் இடம்பெற்ற நூல். இந்த பாடல் அடி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? புறநானூறு. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரோட வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது? ஆசிய ஜோதி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்கார்? 36 ஆண்டுகள். கும்பி என்பதன் சொல்லின் பொருள். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர். நம் முன்னோர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6. கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர். கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார். கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை? 2. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர். இந்த கொஸ்டின் புக் பேக்ல இருக்கு. ஆன்சர் மதுரை. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாரா பாரதி குறிப்பிடக்கூடிய நூல் எது? ஆன்சர் திருக்குறள். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எத்தனையாவது நூற்றாண்டு? 2ஆம் நூற்றாண்டு. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசுமன் முத்துராமலிங்கர். சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு. யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு எந்த வருஷம் வழங்கினாங்க? 1970. தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர். தமிழ் கையேடு என்ற நூலின் ஆசிரியர் ஜி.யு. போப். அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து எது? அருகில் இருக்கிறதுக்கும் தொலைவில் உள்ளவருக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து. ஆன்சர் உ.
கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல். கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல். பட்டினப்பாலை. நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் சு. சக்திவேல். காரண பெயரை தேர்ந்தெடுக்க. காரண பெயரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வளையல். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஸ் ஆகும். பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது டேஸ். உரிச்சொல். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற குறளில் எதன் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் என திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற திருக்குறளில் எதன் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆன்சர் ஊக்கம். தவறானதை தேர்ந்தெடுக்க. தவறானதை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் தவறானது என்னன்னு பாத்தீங்கன்னா சிற்பங்கள் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கு. சிற்பங்கள்னா ஸ்கல்ப்சர். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அந்த காலத்தில் எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது? அந்த காலத்துல எந்த பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடினாங்க? ஆன்சர் போகி திருநாள். லாஸ்ட் கொஸ்டின். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை ஔவையார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடலை ஔவையாரோட எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஆன்சர் மூதுரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டோட்டலா 100 கொஸ்டின் வந்து பார்த்திருக்கோம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எத்தனை வினாக்களுக்கு வந்து சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.